நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும். நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருந்தா. எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஏனோ நீ அழுகுறியா சிரிக்கிறியா நீ என்ன பண்றன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் இருப்பேன். ம் நான் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காண்டி தானே அனு நீ நல்லா இருக்க மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசுற. உனக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் டாக்டரா நிறைய கேசஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கும் எனக்கும் இது நடக்கும்போது தான் தெரியுது இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ், பெயின்ஃபுல்லான வலின்னு சொல்லிட்டு. என்னால இந்த வலியை தாங்கிக்கவும் முடியல, யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. இன்னும் இந்த வலி எத்தனை நாளைக்கு தான் இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன் அனு, இதுல இருந்து உன்னை நான் மீண்டு கொண்டு வருவேன். என்னுடைய பழைய அணுவை நான் கொண்டு வருவேன். பால் கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன், தூங்கிட்டு இருக்கான். சரி தூங்கு. மாமா ரோஷன். அனு அனு எந்தி அனு. ரகு நீங்க எப்ப வந்தீங்க? எந்திட்டீங்களோ? நேரம் ஆயிடுச்சு ரகு, சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேரம்லாம் ஆகல. ரோஷன். என்ன மாமா? ரோஷன், அத்தை தூங்கிட்டு இருக்கால, இப்படி வந்து எழுப்புற? அத்தைக்கு உடம்பு தானே சரியில்லை? ஆமா, அத்திக்கு ரொம்ப சரியில்லை, அதான் நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டலா? பாட்டியா சொல்லியிருந்தாங்க அண்ணுக்கு ரொம்ப சரியில்லை, நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு சொல்லி, அதான் நானும் சட்டை போட்டு வந்துட்டேன். அனு உனக்கு ரொம்ப சரியில்லையா? நீ மாத்திரை போட்டியா, ஊசி போட்டியா? இல்ல ரோஷன், இனிமேதான் போடணும். அனு உனக்கு ஊசி போட்டு பயமா இருக்கா? அதான் நீயும் இப்படி படுத்து தூங்குறியா என்ன மாதிரி? நீ போயிடான்னு தூங்குன. அப்ப நீ ஊசி போடுறதுக்கு இப்படிதான் நடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பியா நீ? அனு நீ இப்படி சிரிக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும். ஆமா, ஊசி போட்டா இப்படி வலிக்கும்ல, அதான் நான் போய் தூங்கிடுவேன். அம்மா குட்டி பாப்பா தூங்குதுன்னு சொல்லி விட்டு போயிடுவா. இப்படி எல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆமா அண்ணா, அண்ணா நீ பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. நான் உன்னை இப்படி கிட்டிமா பிடிச்சிக்கிறேன், அப்போ உனக்கு ஊசி போட்டா வலிக்காது. அப்படியா? கட்டிமா பிடிச்சிட்டா வலிக்காதா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லித்தரா? எனக்கு ஊசி போடும் போது அம்மா தான் என்ன இப்படி இருக்கம்மா பிடிச்சிப்பா, அப்போ எனக்கு வலிக்காது, அதான். ஓ அப்படிங்களா, சரி சரி. சாப்பிட்டீங்களா நீங்க காலையில? இல்ல அனு, நீ வா, நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம். அத்தை இப்பதான் எந்திரிக்கேன், இன்னும் பிரஷ் கூட பண்ணல. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரவா? அச்சோ, குட்டி பாப்பா பிரஷ் பண்ண மறந்துட்டா. டேய் ரோஷன், நீ பிரஷ் பண்ண மறந்த மாதிரி தெரியலையே, வேணும்னு வந்த மாதிரி இருக்கு. இல்ல அனு, உண்மையாதான். சரி போங்க, போய் நீங்க பிரஷ் பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ள அத்தையும் குளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். சரி. மாமா நீ பிரஷ் பண்ணியா? உன்ன மாதிரியும் உன் அத்தை மாதிரியும் என்ன நினைச்ச? பையன் நினைச்சியா? நல்லா குட் பாய் சரியா, அதனால நான் காலையிலயே பிரஷ் பண்ணிட்டேன். அனு நீ மாமாட்ட பேசாத, நம்ம 2 பேரும் சீ பாய் அப்படி சொல்லுது மாமா. அச்சச்சோ, அப்படியே சொன்னாங்க? மாமா கிட்ட நான் பேச மாட்டேன். சரி, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். சரி தங்கமே, போங்க. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சிரிக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பயும் போலதாங்க இருக்கேன். நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? சரி அதை விடுங்க. நீங்க எப்போ வந்தீங்க? கையில என்ன பால் வச்சிருக்கீங்க, குடிக்கலையா நீங்க? பால் குடிக்க வேண்டியதானே, ஹாஸ்பிட்டலுக்கு வர நேரமாச்சுல. இந்த பால் எனக்கு இல்ல, உனக்கு. இந்தா நீ குடி. எனக்கா? பாலே எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் டீ இல்லைன்னா காஃபி தான் குடிப்பேன், எனக்கு பால் வேண்டாம். நீ பால் குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்போ பால் குடிச்சுதான் ஆகணும், புரியுதா? இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல கால்சியமும் அயனும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கால்சியம் ஃபுட் எது இதுல இருக்கோ, கால்சியம் சத்து அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பால்ல கால்சியம் அதிகமா இருக்கு, சோ பால் குடிச்சுதான் ஆகணும். கீரையும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா கீரையில தான் அயன் அதிகமா இருக்கு, நீ கீரையும் சாப்பிட்டுதான் ஆகணும், புரியுதா? ஆனா நீங்க தான் டேப்லெட் எல்லாம் தந்திருக்கீங்களா, அப்புறம் என்ன? அனு சொல்லவே கேட்க மாட்டியா? சரி ஓகே, சரி நீங்க இங்க வச்சுட்டு போங்க, நான் குளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பால் தானே, ஒண்ணும் ஆகாது, குடி. சீ. சீயா? குடிடி. அப்படியெல்லாம் குடிக்க முடியாது. ஆமா,
நீங்க வேணா அப்படி குடிப்பீங்க, நானும் அப்படி குடிக்கணுமா? உங்களுக்கு நேரம் ஆச்சுல ரகு, வச்சுட்டு போங்க. ஷாம் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு எனக்கு என்னடி நேரமாச்சு? அதுவும் இல்லாம இன்னைக்கு லீவ் தான் எனக்கு. பிரச்சனை இல்ல, நீ எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் நான் இங்கதான் உட்காந்துட்டு இருப்பேன், போ. லீவா? ஏற்கனவே வேகன்சிக்கு டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப வர லீவ் வர போட்டிருக்கீங்க. இங்க பாரு அனு, ஹாஸ்பிட்டல்ல வேகன்சிக்கு டாக்டர்ஸ் இல்லதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அது எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், எப்பவுமே. இப்போன்னு சொல்லல, இப்போ குழந்தை பிரச்சனைனால இவன் இப்படி பேசுறான்னு மட்டும் நினைக்காத. எப்பவுமே நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ வேணா மாறலாம் நிமிஷத்துக்கு நிமிஷம், உன் அம்மா சைடு, அதுக்கப்புறம் வேணா நானும் நினைக்கலாம். ஆனா எனக்கு எப்பவுமே நீதான். ரகு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. இல்ல, அது வந்து நீங்க எப்ப கேட்டாலும் நீதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றீங்க. அப்போ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ நீதான் முக்கியம். அது எப்படி? அம்மா முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான்றீங்க. அப்ப குழந்தையா நான் கிட்ட நான் தான் சொல்றீங்க. அப்ப நான் மட்டும் இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்க. பைத்தியமே, அப்படிலாம் இல்லடி. அம்மாவை பாத்துக்க அப்பா இருக்காரு. நாளைக்கு நம்ம குழந்தை வந்தாலும் பொன் குழந்தையா இருந்தா அவளுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வருவாங்க. இதே பையனா இருந்தா அவனுக்குன்னு ஒரு துணை வருவாங்க. சோ அப்போ உன்னை நான் தானே பாத்துக்கணும், என்ன யாரு பாத்துப்பா? நான் தான் பாத்துக்கணும். இப்ப புரியுதா? நீ மட்டும் இல்ல, எத்தனை பேர் முன்னாடி வச்சு கேட்டாலும் அப்பமும் சொல்லுவேன் நீ தான் முக்கியம்னு சொல்லி. அதுக்காண்டி எல்லாரையும் முக்கியம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எல்லாரும் முக்கியம் தான். ஆனா எல்லாரையும் விட ஒரு படியும் பொண்டாட்டி தான் முக்கியம், போதுமா? அப்புறம் அனு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இல்ல அனு, அது வந்து தயங்காம சொல்லுங்க ரகு, என்னாச்சு? அது வந்து அனு, சொல்லுங்க ரகு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? இப்பதான் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த சிரிப்பை உடனே நிறுத்துறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் சொன்ன அடுத்த நிமிஷம் உன் மூஞ்சி எப்படி மாறும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனு. அனு, உன்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? ரகு, சொன்னாதானே தெரியும். நீங்களே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல அனு, அது வந்து இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே ராகு நீங்க தயங்கி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னால நீங்களும் சேர்ந்துதான் வருத்தப்படுறீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் வருத்தப்படுவேன்னு பேசுறாங்களே தவிர உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நானும் அதை பத்தி யோசிக்காம 2 நாளா இருந்துட்டேன். என்கிட்ட இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்கு கூட நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டுருவணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க தினம் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க உங்க மனசுல எல்லாத்தையும் போட்டு. இனிமே நீங்க கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். அனு, அனு, எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லி. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்க கூடாது அனு. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றோமோ அவளுக்குள்ள உன்னுடைய ஹெல்த் கொஞ்சம் பரவாயில்லையா பெட்டரா ஃபீல் ஆகும். நம்ம எவ்வளவு தாமதிக்கிறோமோ உன்னோட ஹெல்த் தான் பாதிக்கப்படும். அதுக்காண்டி தான் சொல்றேன் அனு. அந்த சைடு திரும்பி என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க அனு? ரகு, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்காண்டி. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான். சரி நீ கிளம்பு. சரிங்க. ரகு, ஐயா ரகு, வாமா. சின்ன மன்னிச்சிடானோ, உன் மூஞ்ச பார்த்து மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அம்மான்னு சொல்லி கண்மூடித்தனமா இருந்ததில்ல, இன்னைக்கு ஒரு அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிற அளவுக்கு போயிட்டேன். சென்னையை பார்த்தா எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. என் அம்மா எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நான் நினைச்சனோ அதே மாதிரி தானே நான் உனக்கும் இருந்திருக்கோம். உன் குழந்தை எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கும். இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலே என்னால தாங்கிக்க முடியல. ஆனா நீ குழந்தை வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல இருந்து இன்னைக்கு அந்த குழந்தைய மொத்தமா போக போகுதுன்ற வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அத்தை, என்னாச்சு? ஏதோ கீழே குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் தொலைஞ்சுதான் போச்சு அனு. தொலைச்சதை இனி திருப்பி தேடவே முடியாத அளவுக்கு தொலைச்சிட்டேன். என் குழந்தைய, என் வீட்டு வாரிசு, என் தங்கத்தை. அம்மா,
உன் மூஞ்சி என்னால பார்க்க கூட முடியல ரகு. அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வர பிள்ளை. ஆனா எல்லாரையும் மீறி என் அம்மா தான் முக்கியம் நினைச்ச ஒரு காரணத்துக்காண்டி இன்னைக்கு உன் குழந்தைய இழந்து நிக்கிற நிலைமைக்கு 2 பேரும் வந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாச்சுமா? சின்னம்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ரகு, முத்துமாரியும் பிரியாவுக்கும். ஆமாம்மா, முத்துமாரிக்கும் பிரியாக்கும் இன்னைக்கு வளகாப்புல. இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, அதனால எங்களால வர முடியாது. நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க. அது இல்லையா, முத்துமாரியும் பிரியாவும் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருக்காங்களா? ஆமாயா, இங்கதான் வெளியே ரூம் கிட்ட தான் நின்னுகிட்டு இருக்காங்க. உள்ள வரக்கு தயக்கப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. வர சொல்லட்டா? இதுல என்னமா தயக்கம், வர சொல்லு. இத வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சரி ரியா, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னாச்சுமா? பால் இன்னும் குடிக்காமையே வச்சிருக்கு. அதான். என்ன ரகு, வேண்டான்னு சொல்லிட்டாலோ? குடிக்கலையா? அது வந்து அத்தை, இந்த குடிக்கணும் அத்தை. ரகு, சாப்பிட வாங்க. சரிங்க அத்தை, சாப்பிட வரோம். சரி ரகு, நான் கிளம்புறேன். நீ அத்தை அத்தனை பேசும்போதெல்லாம் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கானோ. நான் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியோ, நீ எப்படியானோ என்கிட்ட பேசுற. என்னால இதை தாங்கிக்கவே முடியலனோ. ரகு, சொல்லுவானோ? ஏன் அத்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க? நானும் வந்ததுல இருந்து அத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். அவங்க வந்து உன்கிட்ட மட்டும் கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு போறாங்க. எனக்காண்டி தானே நீங்க பால் எடுத்துட்டு வந்தீங்க, அது அவங்களுக்கு தெரியும் தானே? அவங்கதான் கொடுத்தே விட்டாங்க. அப்ப என்கிட்ட தானே அவங்க கேட்டிருக்கணும். சரி, ஓகே, உங்ககிட்ட கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். சரிம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்ன பார்த்து பேசல. ஷே, என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்காங்களா? என் அம்மா வீட்டுக்கு இங்க இருந்து போயிட்டேன்ல, அவங்க சொல்லு கேட்காம, அதனால கோவமா இருக்காங்களா? அப்படிலாம் இருக்காது அனு. நீ ஏன் ஏதோ கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? இல்ல ரகு, நீங்களே நோட் பண்ணி பாருங்க, அவங்க பேசவே இல்ல. அதான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல லூசி, நீயே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. முத்துமாரியும் பிரியாவும் வராங்க, நார்மலா இது, புரியுதா? சரி. ஊருக்கு கிளம்புறேன்னு தானே சொன்னேன். ஊருக்கு கிளம்பாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க, இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, நான் இங்க இருக்கும் போதே ஒரு ஒண்ணுத்தையும் கிளிக்கலையா, இதுல ஊருக்கு போயிட்டேன்னா என்னென்ன கிளிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடங்குட்டி நீ. மச்சான், என் மேல அவ்வளவு பாசமாடா? என் வாழ்க்கையில உனக்கு அவ்வளவு அக்கறையா? எனக்காண்டியே மச்சான் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண? அப்படிலாம் ஒன்னும் இல்ல, ஓவரா எமோஷனல் ஆகாத. நேத்து ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆயிட்டு, அதனால இன்னைக்கு புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன். அதானே பார்த்தேன். போதாங்கு. சரி, அதெல்லாம் விடு. நேத்து கூட்டிட்டு போய் பிக்கப் பண்ண சொன்னே, போனியா? எங்க? நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலே முறைக்கிறா. பக்கத்துல போய் நின்னா அடிக்கிற மாதிரியே வரா. அதான் நான் வீட்டுக்கே வராம வெளியவே உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டேன். டேய், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்? போய் பேசினா தானடா புரியும். எங்க இருந்துடா பேசுறது? பேச போனாலே எப்ப பாரு எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரியா, நான் தூக்கி போட்டு உடைச்சிட்டான். உடஞ்சதுதான் அப்படிங்கிறான். நானும் அதை ஒட்ட வைக்கணும்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. ஒரு ஃபெவிக்விக்காச்சும் போட்டு ஒட்டலான்னு பாக்குறேன், முடியல மச்சான். நீ இப்படியே கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டே இரு, கடைசியில பாரு அவன் மொத்தமா தூக்கி போட்டு உன்னை உடைச்சிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க போறான். என்னடா சொல்ற? நீ ஆல்ரெடி சொன்னதுதான். அவ அப்ராட் போற விஷயத்த என்கிட்ட கூட நேத்து சொன்னான். மச்சான், உண்மையாவடா? உண்மையாதான். பாருடா மச்சான், நீ எல்லாம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவ. உன்னை நம்பி சொல்றா, கட்டின புருஷனா என்ன நம்பி சொல்ல மாட்டேங்கிறாடா. சொன்னா அதையும் கெடுத்துருவியோன்னு தான் பயப்படுறா போல. டேய், என்னடா? பின்ன என்ன, அங்க வேலை செய்யறவனை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்க. அவன் எதையாச்சும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா அங்கிருந்து வேலையில இருந்து அந்த பிள்ளைய தூக்க மாட்டாங்க. அதுக்காண்டி என் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் இழிச்சு பேசிக்கிட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு சும்மா அவ சொல்றியா? மச்சான், அவன் நார்மலா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அவன் பார்த்த பார்வையிலேயே தெரியுது அவன் பார்வை எங்கெங்க போச்சுன்னு சொல்லி. அதனாலதான் மண்டை அடிச்சு உடைச்சேன். விட்ட வாயம் உடைச்சிட்டு வந்திருப்பேன், அதுக்குள்ள இவ வந்து தடுத்துட்டான். இங்க பாருடா, இதே மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கடைசியில அவன் உன்னை விட்டுட்டுதான் போயிருவா, பாத்துக்கோ. டேய், நான் எங்கடா ரவுடிசம் பண்ண? அதுவா தேடி என்ன தேடி வருதுடா. ஆமா, சார் பெரிய ஹீரோ, இவரை தேடி ஒரு பிரச்சனையா வருது. நீ பிரச்சனையை தேடி போகாம இருந்தா சரிதான், அதெல்லாம் உன்னை தேடி வரல. இப்ப என்னடா, என்ன பண்ணாலும் நாம இதே இருக்கணும், அப்படிதானே? இங்க பாரு மச்சான், இவகிட்ட யார் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். அதையே தான் நானும் கேக்குறேன். இத்தனை வருஷம் நீயா போயிட்டு அவளை பாதுகாத்துக்கிட்டு இருந்த, அவளுக்கு அவளை பாத்துக்க தெரியும், நீ மூடிக்கிட்டு இரு. டேய், இப்ப என்னடா பண்றது? என்ன பண்ணது நீ என்கிட்ட கேட்காத, மண்டே உடைச்சிரும் பத்துக்கோ. வேண்டாண்டா, நீ ஏற்கனவே என் காலை உடைச்சதே போதும். ஆமா, காலை உடைச்சேன், அன்னைக்கே சேர்த்து வாயம் உடைச்சிருந்தேன், நான் சரியா இருந்திருக்கும். டேய், இங்க பாரு மச்சான், இங்க ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரிதான், இல்லன்னு சொல்லல. ஆனா
அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. ஒரு சில ரிலேஷன்ஷிப் லப்பர் பேண்ட் மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது டப்புன்னு ஒரு நேரத்துல விடதான் செய்யும். அதை முடிச்சு போட்டு யூஸ் பண்றதும் அந்த லப்பர் பேண்ட் வேணான்னு தூக்கி தூர போடுறதும் அந்த பர்சன் கையில தான் இருக்கு. இப்போ நீ எந்த மாதிரி பர்சன் நீ தான் முடிவு எடுக்கணும். டேய், என்னடா சொல்ற? யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவாங்களா? அது எப்படிடா தூக்கி போட முடியும்? அவ என்னுடைய உயிர்ரா, அவ இல்லாம இருக்க முடியாது. போடாங், எதையாச்சும் சொல்லிடுவேன். நிறைய பொண்ணுங்க பாக்குறாங்களேன்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் அவ்வளவு நல்லவன்லாம் இல்ல, மூடிக்கிட்டு சொல்லு. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, உன்னை பச்சை பச்சையா கேட்கலான்னு வந்தேன், வேண்டான்னு பாக்குறேன். டேய் சரி, இன்னைக்கு ஏன் கூட்டிட்டு வர போல? அத நேத்தே போலியே, அப்புறம் இன்னைக்கும் போலன்னு வச்சுக்கேன். வரும்போது ஃபுல்லா அதையே தான் கேட்டுட்டு வருவா. சும்மா சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கா மச்சான், என்னால தாங்க முடியல. அவ வேணுமா வேண்டாமா? வேணும்டா, வேண்டான்ற கேள்வியே வேணாடா. அப்போ அவ மனசுல என்ன இருக்கோ அதை கொட்டி தீக்க தான் செய்வா. அதை வாங்கிக்கோ, வேற வழி இல்ல. போ, போய் அவளை கூட்டிட்டு வர வழிய பாரு. யார கூட்டிட்டு வரணும்? என்னம்மா நீயே வந்துட்டியா? நானே வந்துட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னதான் கூட்டிட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க ஊருக்கு கிளம்புறதா தானே சொன்னீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆயிட்டுமா, இன்னைக்கு போட்டிருக்கேன். அதான் உன்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கடைசியா எப்போ ரிட்டர்ன் வருவேன்னு தெரியல, அதான் சொல்லிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் ஆயிட்டு நீ வருது, எவ்வளவு நேரமா உனக்கு வெயிட் பண்றது? நானும் ஒருத்தவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. புரியுதா? டேய் சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதாச்சும் பேசுறதா இருக்கும், பேசுங்கம்மா. என்ன பக்கத்துல வரா? ஒருவேளை அடிச்சிருவாளோ? உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும். கன்ஃபார்ம் அடிதான். இங்க பாரு, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இந்த குடுக்கறது வாங்குறதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் அமைதியை தாண்டி ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாண்டி. அது எப்படி சார் மட்டும் நினைச்சதுல பண்றீங்கல்ல, அப்ப நானும் நினைச்சதெல்லாம் பண்ணதான் செய்வேன். இங்க பாரு, வேண்டாம், எது வந்தாலும் சமாதானமா போய்க்கலாம். அப்படியெல்லாம் போக முடியாது. என்ன பக்கத்துல வரா? ஒரு வேலை வேற எதுவும் தர வராலோ? ஒரு வேலை மொத்தமா இருக்குமோ? ஆமா, மொத்தமா தான் இருக்கும். உன்னை முத்துன்னு மொத்தாம இருந்தா சரிடா, நீ வேற அமைதியா இருடா. பக்கத்துல வந்தாலே என்னென்னமோ பண்ணுதே. என்ன தள்ளிப்போ. இந்தா சாக்லேட் குடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? அப்போ வேற எதுக்கு? இல்ல, இவ்ளோ பக்கத்துல வந்தியா, அதான் நான் என்னமோ வேற ஏதோ குடுக்க வரியோன்னு நினைச்சிட்டேன். நானடி கேட்டேன், சாக்லேட் குடுக்க இவ்வளவு பக்கத்துல வான்னு சொல்லிட்டு இவ்வளவு வருவாளாம். வந்துட்டு ஃபீலிங்ஸ் ஏத்தி விட்டுட்டு தள்ளி போய் நின்று வருவாராம். ஓல பாரு, இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சுடி. சும்மா ஒரு பையன் இருந்தா கூட வந்து பக்கத்துல நின்னு சுரண்ட வேண்டியது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி போத்தோன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. உன்ன வேண்டாண்டா கார்த்தி, பொறுமையா இரு. ஏற்கனவே பண்ணதுக்கு தான் 2 நாள் வீட்டை விட்டு போய் வெளியே இருந்திருக்கு, ஒரே ஒரு முத்தத்துக்கு. ஆமா, இந்த சாக்லேட் எதுக்கு? நான் என்ன குழந்தையா? தோணுச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன திடீர்னு சாக்லேட்லாம்? இல்ல, ஒரு நல்ல காரியம் நடந்தா அதுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு இப்போ நீ பண்ண விஷயத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு, அதனாலதான். நான் பண்ணதுனால நல்லதா? அது என்னவா இருக்கும்? நான் பண்ற விஷயம் எல்லாமே கெட்டதா தானே போய் முடியுது. என்னைக்கு நல்லதுல போய் முடிஞ்சது? நீ சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அன்னைக்கு ஒரு டாக்டர் போட்டு அடிச்சல. இங்க பாரு, அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இல்லன்னு சொல்லல. ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிரு, இனிமே ஒழுங்கா நடந்துப்பேன். அன்னைக்கு அவன் பார்த்த பார்வையே தப்பா இருந்துச்சுடி. பசங்களுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணு அவன் எந்த மாதிரி எல்லாம் பாக்குறான்னு சொல்லி. சத்தியமா தான் சொல்றேன், அவனை வேணுக்குள்ள அடிக்கலாம், அன்னைக்கு குடிக்கவும் செய்யல. உண்மையா தாண்டி சொல்றேன், அன்னைக்கு அவன் பார்த்த பார்வையே தப்பா இருந்துச்சு, அதனாலதான் அடிச்சேன். நீ அதுக்காண்டி கோவப்பட்டு அங்கனே என்ன திட்டி வெளியே போன்னு சொல்லி விரட்டி விட்டுட்ட. அதனாலதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, உன்னை பிக்கப் பண்ண கூட வரல. நீ ஒன்னும் அப்படியெல்லாம் எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வேண்டாம். இனிமே எப்பயும் போல என்ன பிக்கப் பண்ணவா. என்ன சொல்ற? உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். என்ன இந்த திடீர் மாற்றம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனை பத்தி இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான். மறுபடியும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணானா? அந்த பொறுக்கிய இன்னைக்கு கைய கல்ல உடைக்கிறேன் பாரு. வெயிட் பண்ணு, இவ்ளோ கோவப்படுற? இங்க பாரு,
பொறுமையா இரு. அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்கிட்ட மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும். ஸோ அதனால ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு, அட்மின் கிட்ட சொல்லி. இன்னைக்கு ஈவினிங் போனதுக்கு அப்புறம் ஆதிக்கிட்டையும் அதுக்கப்புறம் ரகு சார் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அவங்க பார்த்துப்பாங்க, ஓகேவா? அதனால வர பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அது அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் தானே. அங்க நான் வேலை செய்யற பொண்ணு, அவங்க கண்டிப்பா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ போயிட்டு ஹீரோயிசம்லாம் காட்ட வேண்டாம், பொறுமையா இரு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ். எதுக்கு? எதுக்கா? எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும்னா? எல்லாத்துக்கும்னா எல்லாத்துக்கும் தான் அர்த்தம். எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா. அது வந்து எல்லாத்துக்கும், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கோவப்படாம கொஞ்சம் காமா இரு, சரியா? இப்போ என்னென்னமோ தோணுது. நீ என்ன சொல்றன்னு கூட என் காதுல வில்லடி. வேண்டாண்டா கார்த்தி, கண்ட்ரோலா இரு, கண்ட்ரோல மீறிடாத. கொஞ்சம் நீ தள்ளி போய் நின்னு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. இல்ல இல்ல, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேனா. அப்படியெல்லாம் இல்ல, சாரி. ஏதோ ஒரு இதுல வந்து பக்கத்துல நின்னுட்டேன். நீங்க கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களா, உங்களை காம் பண்ணணும்னு சொல்லி தான் பக்கத்துல வந்து நின்னேன். சாரி சாரி. உன் மனசுலயே ஆசை இருக்குன்னு தெரியும்டி, ஆனா ஏன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. மத்த விஷயத்துல எல்லார் விஷயத்துலயும் நீ நல்லா தாண்டி இருக்க, என் விஷயம் வரும்போது தாண்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்க. உன்னை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பாருடி, கூடிய சீக்கிரத்துல நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு சொல்ல வைக்கிறேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியல கார்த்தி. எங்க நான் இதை உன்கிட்ட சொல்லிடணும்னு எனக்கே பயமா இருக்கு. நீ ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி நடந்துக்கிற. நீ எந்த மாதிரின்னு எனக்கே தெரியல. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு ஒரு முடிவெடுக்க. அதனாலதான் உன்னை விட்டு விலகி விலகி போறேன். மத்தபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தி. நீ எந்த மாதிரின்னு எனக்கு தெரியற வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். சொல்ல வைக்கிறேன்டி உன் வாயாலேயே, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கார்த்தின்னு. திமிர் உடம்பு ஃபுல்லா. சாக்லேட் தருவாளாம், பக்கத்துல வந்து நிப்பாலாம், எல்லாம் பண்ண விடுவாளாம். ஆனா லவ் மட்டும் சொல்ல மாட்டாளாம். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கிட்டே லவ் சொல்லுடின்னு கெஞ்சுற முதல் வெக்கங்கட்ட புருஷன் நானாடாண்டி இருப்பேன். எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன்டி.